ரொம்ப நாளாக போடணும்னு நினச்ச வீடியோ இப்போ வந்து வாட்டர்மெலன் திவாகர் வந்து கேமராவில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வீட்டில் வந்து ஒரு பயங்கரமான குரூப்பிசம் இருக்குது. அந்த குரூப்பிசம் வச்சு எல்லாருமே வந்து மற்றவங்கள டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு கேமரா முன்னாடி. அந்த குரூப்பிசம் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னா கனி, திரு, எஃப்ஜே, சபரி, அப்புறம் நிறைய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருன்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியல. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அவங்க ஒரு குரூப்பாக இருக்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற மற்றவங்கலாம் குரூப் இல்லாமல் இருக்கிறாங்களா? இப்போ வியானா சுபிக்ஷா ஒரு குட்டி குரூப்பாக தான் இருக்காங்க. விக்கல்ஸ் விக்ரம் முதல்ல இருந்தார், இப்போ அதை விட்டு வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்வதி, திவாகர், கமருதீன் அவங்க ஒரு குரூப்பாக தான் இருக்காங்க. கமருதீனும் கானா வினோத்துக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து யாரையும் டார்கெட் பண்ணி அப்படி அடிக்கலை. ஸோ அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிடலாம். இப்போது நான் ஃபஸ்ட் டே நான் வந்து இந்த பிக் பாஸ் ஆரம்பித்த உடனே நான் பார்த்தேன் கனி அக்கான்னு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸு. அப்போ நான் நினச்சேன் அப்படி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு 2 டேஸ் கழித்து நான் பார்க்கும்போது கனி, சனின்னு அப்படி போட்டு ஒரே வீடியோஸ். நான் வந்து கனி அக்காவை பற்றி ஏதோ போட்டிருந்ததுக்கு எனக்கு வந்து யாருமே அதை வந்து சரின்னு அதை நான் சொல்கிறது எதுவுமே கரெக்டுன்னு கேட்குறதுக்கு அங்கே ஆளே இல்லை. கனி, சனின்னு போட்டால் மட்டும்தான் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்படி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாப்பாட்டில் உப்பு போட்டு அந்த ஏதோ அது 2 டேஸில் நடந்ததா இல்லை ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் நடந்ததா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த அவங்கள பற்றி ஒரு பயங்கரமான நெரேட்டிவ் எல்லாம் அன்பு கேங் அப்படின்னு அவங்க எல்லோரும் கேங்காக சேர்ந்து யாரையாவது டார்கெட் பண்ணாங்களா? இப்போது கேங்காக சேர்ந்து பிரதீப் ஆண்டனியை வெளியே அனுப்பிச்சாங்க, கேங்காக சேர்ந்து ஓவியாவை டார்கெட் பண்ணாங்க, அப்புறம் சீசன் 4 வந்து கேங்காக சேர்ந்து ஆரியை டார்கெட் பண்ணாங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். நான் அது பார்த்ததில்லை அந்த சீசன். ஸோ இதுதான் ஒரு கேங்காக சேர்ந்து ஒருத்தர் டார்கெட் பண்ணுறது. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் டாக்ஸிக்காக இருந்தாங்கன்னா நமக்குள்ளே இப்போ நான் ஒரு குரூப்பில் போகிறேன்னா ரொம்ப டாக்ஸிக் பீப்புள் இருந்தாங்கன்னா அப்பா இவங்ககிட்ட போய் யாருப்பா பேசுவா, வாயை கொடுக்க முடியுமான்னு சொல்லி பயந்து போய் யாராச்சும் யார் சாஃப்டாக பேசுகிறாங்களோ அவங்க கூட தான் நான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ சாஃப்டாக பேசும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அண்ட் நான் வந்து ஒரு நாமினேட் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப டாக்ஸிக்காக தெரியுறாங்க. ஐயோ இவங்கக்கிட்ட எவன்ப்பா வாய் பேச முடியும், எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா ஆப்வியஸ்லி அவங்க தான் நாமினேட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து குரூப்பாக அடித்து இவங்களை எப்படியாவது நம்ம அடித்து வெளியே துரத்தணும்னு அந்த மாதிரி எந்த ஒரு குரூப்பிசமும் பண்ணலை. இன்றைக்கி கூட பார்வதியோட டீம் வின் பண்ண உடனே எல்லோரும் சேர்ந்து பார்வதியை தான் தூக்குறாங்க. ஆக்சுவலாக கொடியை கண்டுபிடித்தது எஃப்ஜே. அவங்க நினச்சிருந்தா எஃப்ஜேவை தூக்கியிருந்துருக்கலாம், அண்ட் அவங்க நினச்சிருந்தா பார்வதியை தூக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா கனி வந்து அழுறாங்க. எஃப்ஜே, சபரி எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ கூட சபரி போய் டச் பண்ணி கூட தட்டி கொடுக்கல. அவர் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார், பாவம் ஃபேமிலியை மிஸ் பண்ணி அழுறாங்க அப்படின்னு சொல்லி. பட் இங்கே என்னென்னா சபரிக்கு சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது, ஆனால் எல்லாரையும் போய் தொடுற திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு என்னென்னா இந்த சீசன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டவுட்டாகவே இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ட் ரொம்ப ஒரு நெகட்டிவ் பிஆர் செட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வந்த உடனேயே யாருக்கெல்லாம் நல்ல பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக பரப்பி விட்டுட்டாங்க. அதில் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான மக்கள் நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இது பக்கா குரூப்பிசம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இப்போ அதான் அப்படி அன்பு கேங்னு ஒரு பேர் வச்சாங்க, அன்பு கேங்காகவே இருந்துட்டு போகுது. அங்கே ஒரு அன்பு கேங் இருந்தால் இங்கே ஒரு வம்பு கேங் இல்லையா? அதான் என்னோடய கொஸ்டின். இவங்களும் எல்லாருமே குரூப்பாக இப்போ முந்தானேத்து வந்து வயல் கார்ட்ஸ் வந்தாங்க, அவங்க ஒரு கேங்காக தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க இப்போ பாரு கூட சேர்ந்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக ஒரு நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்படி குரூப்பாக நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி இந்த சோகால்டு அன்பு கேங் யாரையும் அடிக்கலை. என்ன தான் நடக்குது இந்த சீசனில்? எதனால தான் பிரச்சனை? சபரி வந்து சண்டையை தடுத்து நிறுத்தி கண்டென்ட்டை பிளாக் பண்ண வந்துட்டான்னு சொல்கிறாங்க. சபரி வந்து இப்போ ஒரு சண்டையை இது பண்ணாருன்னா அவன் இப்போது அவர் வந்து நம்ம எப்படின்னே நமக்கு தெரியாது, கண்டிப்பாக நடிக்க தான் செய்கிறாருன்னு எப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னே எனக்கு சத்தியமாக புரியல. நடிக்க தான் செய்கிறான்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. காரணம் என்னன்னா அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் டே வரும்போதே ப்ராப்பரான பிஆர் செட் பண்ணி வந்து நான் வந்து இங்கேருந்து ஹிண்ட்டு கொடுப்பேன், ஒருத்தனை இப்படி சொல்லுவேன், அதை நீங்கள் அப்படியே வெளியே டெவலப் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் நடந்திருக்கு. ஸோ ஒருத்தன் நடிக்கிறான்னு சொன்னோன்னே அதை பற்றி ஃபுல் இது கனி ராஜமாதா அவள் வந்து சும்மா உப்பு போட்டு இது பண்ணுறா, சாப்பாடு அரசியல் பண்ணுறான்னொடனே அதை பற்றி ஒரு இது நடக்குது. ஸோ இப்படி வந்து எல்லா கண்டஸ்டண்ட்டையும் அடக்கிட்டாங்க. ஸோ ஒரு கண்டஸ்டண்ட்டில் உள்ள நல்லது கூட வெளியில் தெரில. எஃப்ஜேலாம் ஒரு மனுஷனாக மதிக்க கூட ஆளே கிடையாது. எஃப்ஜே முதல்ல வந்த வீக்கு வெட்டிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னான். அப்புறம் ஆதிரை பின்னாடி லவ் கண்டக்ட் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிருக்கான். பட் அந்த சேஞ்சஸ் அக்னாலேஜ் பண்ண யாருமே இல்லை. பட் அவங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதை அக்னாலேஜ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக இந்த கண்டஸ்டன்ட் இந்த சீசன் 8 பார்த்தீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு சுத்தமாகவே புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.